இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நேற்றைய தினத்திலே நாம் சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியை குறித்து பார்த்தோம். இந்த நாளிலே சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்திலே அரசராக இருந்த இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தில் அரசராக இருந்த ஒரு அரசரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும், இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்திலே முதல் அரசராக ஒருவர் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் கிங், முதல் அரசர். அதாவது சாமுவேல் அவரை இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தின் மீது அரசனாக ஏற்படுத்துகிறார். தைலக்குப்பை எடுத்து அவரை அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுகிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இவ்விதமாய் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பையை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. இங்க பாருங்க, தைல குப்பையை எடுத்து அபிஷேகம் பண்ணி கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல், கர்த்தருடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. தீர்க்கதரிசி இங்கே ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறார். யார்? கர்த்தர் சொல்லி அபிஷேகம் பண்ணுகிறார், ஆண்டவர் சொல்லி அபிஷேகம் பண்ணுகிறார். முதல் ராஜா, ஜனங்கள் எல்லாரும் சொல்றாங்க எங்களுக்கு ராஜா வேண்டும், எல்லாருக்கும் ராஜா இருக்குது, எல்லாரும் அவங்களுக்கு ராஜா இருக்குது. ஆனால் கர்த்தர் இவங்களை வழி நடத்துகிறாரு, கர்த்தரே ராஜாவா இருக்கிறார், கர்த்தர் நடத்தி கொண்டு போகிறார். எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்குறாங்க. ரைட், நீங்கள் ராஜா கேட்குறீங்களா, உங்களுக்கு ராஜாவை தந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசிட்ட சொல்றாரு, எப்பா நீ ராஜாவை அபிஷேகம் பண்ணு. அப்போ ராஜாவை அபிஷேகம் பண்ணக்கூடிய அதிகாரம் தீர்க்கதரிசிக்கு இருந்தது. ஏன் ராஜாவை அபிஷேகம் பண்ணக்கூடிய அதிகாரம் தீர்க்கதரிசியின் இடத்துல இருந்தது? பழைய ஏற்பாட்டின் காலத்தின் புஸ்தகங்களிலே ஆண்டவரிடத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஜனங்களுக்கு கொடுக்கிற ஒருவர் தான் தீர்க்கதரிசி அல்லது ஞான திருஷ்டிக்காரன். ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன பேசுகிறார், ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி ஜனங்களிடத்தில் கேட்டு, மன்னிக்க வேண்டும், கர்த்தரிடத்தில் கேட்டு அதை ஜனங்களுக்கு சொல்லுவதுதான் தீர்க்கனுடைய வேலை. இந்த சாமுவேல் அதை தான் செய்தார், தீர்க்கதரிசியாய் இருந்தார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகிறது, நீ சவுலை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணு. ஏன் கர்த்தர் நேரடியாக அபிஷேகம் பண்ணல, ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய் அவர் அபிஷேகம் பண்ணுகிறார்? ஏன் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், தேவன் பிரத்யட்சமாய் யாரிடத்தில் பேசவில்லை, யாரிடத்துல முகமுகமா பேசல. பரிசுத்தமான மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே உண்மை பார்க்கணும் சொல்ற, இல்லப்பா என்னை பார்த்தா நீ செத்து போவ, நான் கடந்து போகும்போது பாரு, உன்னை நான் கண்மலையில் ஒழித்து வைக்கிறேன், என்னுடைய கரத்தால் உன்னை மூடுகிறேன், நான் கடந்து போகும்போது என்னை பார், கடந்து போகும்போது என்னை பார். அதனால டைரக்டா கர்த்தர் வந்தார்னா இந்த ஜனங்கள் தாங்க மாட்டாங்க, தாங்க முடியாது, அவங்களுக்கு தாங்க மாட்டாங்க. அதான் நீங்க பழைய ஏற்பாட்டின் காலத்தின் புஸ்தகங்களை பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, எப்பா மலைக்கு யாரும் வர வேண்டாம், நீ மட்டும் ஏறி வா, கற்பனைகளை வாங்குவதற்கு நீ மட்டும் வா. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நியாயாசனத்தில் தேவன் அமர்ந்திருந்தார். அப்போ அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, இங்கே ஒரு தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ணி ஒரு தீர்க்கதரிசியை நியமித்து தன்னுடைய வார்த்தையை வைத்திருக்கிற, தன்னுடைய வல்லமை வைத்திருக்கிற, தன்னுடைய அபிஷேகத்தை வைத்திருக்கிற ஒருவரை வைத்து இங்கே அபிஷேகம் பண்ணுகிறார், ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுகிறார். அவங்க தீர்க்கதரிசியா இருக்கிற சாமுவேல் ராஜாவாக சவுலை அபிஷேகம் பண்ணுகிறார். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சாமுவேல் அபிஷேகம் பண்ணின என்பதாக சவுல் இஸ்ரவேல் மேல் ராஜாவாய் இருக்கிறார். ஆனா ஆண்டவருடைய பார்வைக்கு பொல்லாங்கான காரியத்தை நடப்பித்ததுனாலே கர்த்தர் சாமுவேல் கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா நீ இருக்கும் போதே இஸ்ரவேல் மேல இன்னொரு ராஜாவை அபிஷேகம் பண்ணு, இன்னொரு ராஜாவை நீ இஸ்ரவேல் மேல அபிஷேகம் பண்ணு. 16ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம்
அந்த 1ஆம் வசனம், கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடி நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லெகேமனாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். சவுலை நான் தள்ளிட்டேன்ப்பா, என் வார்த்தையை மீறி, என் கட்டளைகளை மீறி, என் கற்பனைகளை மீறி நடந்ததுனால நான் சவுலை தள்ளிட்டேன். முதல் ராஜா, as a first king, முதல் ராஜா. ஆனால் முதல் ராஜாவே ஆண்டவருடைய கட்டளைகளை மீறி நடக்கிறார், ஆண்டவருடைய கற்பனைகளை மீறி நடக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா பெலிஸ்தரை முறி அடிச்சுட்டு வா, அங்கே ஒன்னை மீறி வைக்க கூடாது, எல்லாத்தையும் சர்வநாசம் பண்ணிட்டு வா. இவர் போறாரு, கொஞ்சம் கொழுமையான ஆடு மாடுகளை பிடிச்சிட்டு வந்துடுறாரு, எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஆடு மாடல் கொஞ்சம் கொண்டு வந்துடுறாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி சாமுவேல் கேட்குறாரு, கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செஞ்சுட்டியா? கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செஞ்சுட்டேன், எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். ஆனால் என் காதில் விழுகிற அந்த ஆடு மாடுகளின் சத்தம் என்ன? என் காதில் ஆடு மாடுகளின் சத்தம் விழுதப்பா, இது என்னதுப்பா? தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படியாக கொண்டு வந்தேன். கீழ்ப்படியலை, ஆனால் சொல்றான் பலியிடும்படியாக கொண்டு வந்தேன். தீர்க்கதரிசியா இருக்க சாமுவேல் சொல்றப்பா, கர்த்தர் கீழ்ப்படிதல் எதிர்பார்க்கிறார், பலி அல்லப்பா. கீழ்ப்படிதல் எதிர்பார்க்கிறார், பலி அல்ல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு நாங்கள் அதை கொடுக்கிறோம், கர்த்தருக்கு இதை கொடுக்கிறோம், கர்த்தருக்கு நாங்கள் காணிக்கை கொடுக்கிறோம், நாங்கள் ஆலயத்தில் அந்த காரியத்தை செய்கிறோம், நாங்கள் ஆலயத்தின் எல்லா காரியங்களும் நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம், நாங்கள் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஓகே, நல்லது, சந்தோஷம். இல்லை, வட இந்தியா ஊழியத்திற்கு நாங்கள் அதிகமாய் கொடுக்கிறோம், சந்தோஷம், மகிழ்ச்சி. ஊழியத்திற்கு செய்வதில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனா எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஆனா கீழ்ப்படிய மாட்டேன். நான் எல்லாம் செய்வேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேன், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க மாட்டேன். நான் எல்லாம் செய்வேன், மிஷினரி கொடுக்கவா கொடுப்பேன், ஆலயத்துக்கு கொடுக்கவா கொடுப்பேன், ஊழியர்களை தாங்கவா தாங்குவேன், எல்லாம் செய்வேன், ஆனா கீழ்ப்படிய மாட்டேன். இதை தேவன் விரும்பவில்லை, இது தேவன் எதிர்பார்க்கவில்லை. இது தேவன் விரும்பவும் இல்லை, தேவன் எதிர்பார்க்கவும் இல்லை. பலியை விட, கொடுப்பதை விட கீழ்ப்படிதல் முக்கியம். எல்லாத்தையும் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு கீழ்ப்படியாம இருந்தா தேவன் நம்மளை ஒருபொழுதும் ஆசீர்வதிக்க முடியாது, கர்த்தர் நம்மளை ஒருபொழுதும் ஆசீர்வதிக்க முடியாது. தேவனுக்கு முதலாவது முக்கியமான ஒன்று கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு முக்கியமானது முதலாவதாக கீழ்ப்படிதல். நான் எல்லாத்துலயும் முக்கியமானதுல இருக்கிறேன், ஆலயத்துல முக்கியமான பதவியில் இருக்கிறேன், ஆலயத்துல முக்கியமான பணியில நான் இருக்கிறேன். ஆனா என் இருதயத்தையும் ஆத்மாவையும் நான் கெடுத்துக்கிடுவேன், என் சரீரத்தையும் நான் கெடுத்துக்கிடுவேன். தேவன் விரும்பாத லகரி வஸ்துக்கள், அதாவது கர்த்தர் விரும்பாத மதுபானத்தாலும் நான் என் ஆத்மாவையும் என் மாம்சத்தையும் நிறைச்சி அதை அழிச்சிட்டு, ஆனா நான் ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டேன், தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டேன், ஆனா மதுபானத்தை விட மாட்டேன். கீழ்ப்படிதல் இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை. தேவன் இதை எதிர்பார்க்கவில்லை, கர்த்தர் இதை எதிர்பார்க்கவில்லை. இதை விட்டுட்டு கர்த்தருக்கு கொடுங்க, அதான் முக்கியம். இதை விட்டுட்டு ஆண்டவர் கொடுங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒண்ணு. மதுபானம் நம்முடைய சரீரத்தை அழிக்கக்கூடிய ஒன்று. அதை நான் எடுத்துட்டு இல்ல அதை நான் குடிச்சிட்டு ஆண்டவருக்கு கொடுக்க கர்த்தர் ஆசீர்வாதம். நோ, உங்களை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள், உங்களை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள். தேவன் இதை விரும்பவில்லை, கர்த்தர் இதை விரும்பவில்லை. ஆண்டவரோடு கூட விளையாடாதிருங்கள். டோன்ட் பிளே வித் காட். தேவன் இதை விரும்பவில்லை. சவுல் இதைத்தான் செஞ்சாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படியாக கொண்டு வந்தேன். ரிஜெக்டட். அவன் தள்ளப்பட்டு போனான். தாவீது அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். கீழ்ப்படியாமல் என் சரீரத்தை நான் கெடுப்பேன், தேவனுக்கு விருப்பம் இல்லாத எல்லாத்தையும் நான் செய்வேன், செய்துட்டு காணிக்க மட்டும் கொடுப்பேன். நோ, your offering is not accepted from God. ஆண்டவர் உங்களுடைய காணிக்கையை அங்கீகரிக்க மாட்டார், அங்கீகரிக்க மாட்டார். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து ஆண்டவருக்கு கொடுத்தால், கர்த்தர் விரும்புகிறதை செய்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் கொடுத்தால், நீங்கள் கொடுக்கிற காரியத்தை, நீங்கள் கொடுக்கிற ஆண்டவருக்கு கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் அங்கீகரித்து உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் விரும்பாத காரியம், கர்த்தர் விரும்பாத காரியம், கர்த்தர் வெறுக்கிற காரியம், கர்த்தர் விரும்புவதாக கீழ்ப்படியாமை இருக்குமானால் கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அதை விட்டு வெளியே வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே,
ஆண்டவரே, சவுலை தள்ளி நீர் தாவீதை ஏற்படுத்தினீர். ஆண்டவரே, அவன் உமக்கு கீழ்ப்படியாமல் நடந்து கொண்டதாலே ராஜ்யபாரத்தை விட்டு தள்ளினீர். எங்கள் வாழ்க்கையிலும் கீழ்ப்படியாமல் இருக்குமானார், எங்களை எல்லாமே கொடுக்கலாம், ஆனால் கீழ்ப்படியாமல் இருக்குமானார் அதை எங்களை விட்டு நீர் அப்புறப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை மன்னிப்பீராக, ரத்தத்தினால் எங்களை கழுவுவீராக. நீர் எங்களை கழுவி சுத்திகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை சுத்தப்படுத்துகிறபடினால் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.